வெல்கம் டு பீஸ்ட். இன்னைக்கு திமுகவில் இருக்க தலை சிறந்த 10 பேச்சாளர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பேசி நம்ம என்ன டைம் யூஸ் பண்ணோம்? வேஸ்ட் பண்ணலடா, பீஸ்ட் சேனலில் இவங்க ரோஸ்ட் பண்ண போகிறோம். சரிடா, 10 பேர் யாரும் அந்த முதல் பேச்சாளர்? செந்தமிழ் நாடினும் போதினிலே ஒம்மால இப்போ தேன் வந்து பாயுது காதினிலே என்ற வார்த்தைக்கு இணங்க திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். திருட்டு பயலுக்குன்னா திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினே சொல்ல வேண்டியதுதானே? திருட்டு பயலே செய்தி கேளடா. திமுகவுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இருக்கிறது முக்கோண காதல். அது என்ன முக்கோண காதல்? ஆபாசம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கறது திமுக. தலைவர் பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும் லபடைக்க பால் பண்ணிட்டு ஓடி வந்த பொட்டை அடங்கொம்மால. ஏண்டா இதுக்கு மேல பேசலனா மூஞ்சிய புரோட்டா கல்ல வச்சு தேய்ச்சு புடுவேன். எப்படி எங்க தலைவன் என்னடா இவ்வளோக்காக பேசிட்டு இருக்காங்க? திறமையான பேச்சாளர் இருந்தா அசியமா பேசிட்டு இருக்கான். அதுதான் அவன் திறமையே. இதெல்லாம் திறமையா? ஆமா, என்ன டாபிக் கொடுத்தாலும் அதுல நோண்டி என்ன அசிங்கமா ஆபாசமா பேச முடியும் அப்பதான்டா பேசுவான். என்ன கொடுத்தாலும் செய்வேன். ஆமா, இப்ப நம்மளனா நீ ஒரு டாபிக் கூட அவன் மாதிரி நான் பேசி காட்டுறேன். உறவு. உறவா? சாதி மதம் இல்லாத உறவு என்ன உறவு தெரியுமா? உடல் உருவாண்டா அவன். அதாவது எந்த டாபிக் கொடுத்தாலும் அதுல இப்படிதான் ஆபாசமா பேசுவா. அந்த அளவுக்கு திறமை வந்து ஒரு பேச்சாளர். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர வச்சிருக்கு. ஆடா பாய், அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில இதுல இப்படி ஒரு பேச்சாளரா? சாதாரண பேச்சாளர் இல்ல மச்சான், நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் கேண்டிடேட். என்னடா இவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க? இவங்க தலைமையில இருக்குதான் எதுவும் கேட்க மாட்டாங்களா? கேட்டா அவங்களே அசிங்கமா கேட்பான். இது எதுவா பொட்டை ஆமா, இதை பத்தி அவனுக்கு என்ன கவலை? அவனும் வீட்டாளர் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் முன்னாடி குழந்தைங்க முன்னாடி தானே பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ உதயநிதி ஸ்டாலினோட பொண்ணையோ மனைவியோ கூப்பிட்டு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற மேடை கீழே உட்கார வைப்பாங்களா? சிவாஜி சாதாரண பொதுமக்கள் கேட்கறாங்க. ஆமா, சிவா மேடையில பேசுறான். பொதுமக்களும் பொதுமக்கள்ல இருக்க குழந்தைகளும் லேடிஸும் கேட்கறாங்க. அவங்க தலைமைகள் என்ன வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாங்கன்னா அந்த சைடு ஒரு போர்டு வச்சிருவாங்க, திமுக ஃபேமிலி ஆட்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. அப்படி கூட 18+ தான் போர்டு இருக்கு. அவங்க 18+ வச்சு அப்படியே. அடுத்ததா மேல் வெர்ஷன் பார்த்தா, இப்போ ஃபீமேல் வெர்ஷன் பாக்குறியா? ஃபீமேல் வச்சிருவாங்க. அது இன்னும் உக்கிரமா இருக்கும். இவரு முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போகணுமாடா அம்மால. இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்ரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா டே அட ஒக்கால ஓலிங்கள யாரா அது? இவங்கதான் ஆபாச பேச்சாளர் சுஜாதா. நல்ல ரைடு வைக்க உங்க அப்ப நல்ல பிள்ளையதான் பெத்து விட்டுருக்க. அட பாரு, எவ்வளவு பேர் ரைட்டர் பேரை வச்சுட்டு. இவங்க ரைட்டர் இல்லடா, கொலாடி ஃபைட்டர். இவங்களாம் அப்புறம் பேச்சாளர்னாங்க. இவங்க ஒரு பேச்சாளர் இவங்களுக்கே தெரியாது. நம்ம தலைவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்பீச்சை பார்த்தாங்க, அடடா இதோட நம்ம ஆபாசமா பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்த ஒரு புதுவை பெண் தான் இந்த பேச்சாளர். ஓ, அப்ப பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி ஸ்டாலின் கண்ட புதுமை பெண் இவங்கதான். பெண்களுடைய சமூக உரிமையையும் வாய்ப்புகளை அதிகரிக்க அடுத்த பேச்சாளர் யாருன்னு நான் சொல்லல, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் பசங்க சண்டை போட்டாங்க பேச்சாளர்கள் இங்க. இவங்க தான்டா திமுக எம்எல்ஏ எழிலரசன் தான்டா இது. திமுக எம்எல்ஏவா? அப்பதான் இருக்கும், அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். அதுதான் இப்போ சாதாரண மக்கள் எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணி எதோ ஹெல்மெட் போடல மாட்டினா கூட அவனை போட்டு புழிஞ்சு எடுத்துருவானுங்க. ஆமாடா, நேற்று கூட வண்டி இல்லாம ஹெல்மெட் இல்லாம பக்கத்துல தான் போனேன், குடிச்சிட்டு ரொம்ப நேரமா கெஞ்ச விட்டாங்க. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல. அதாவது சாதாரண மக்கள் கிட்ட காட்டுற அதிகாரத்தை இந்த மாதிரி தப்பா பேசுற அரசியல்வாதி கிட்டையும் காவல்துறை காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிகாரத்துல இருக்க ராணுவத்துல ஆடாதீங்கடா, ராணுவத்துல அணிஞ்சனோட ஆணவத்துல அணிந்தானே அதிகம். எஸ். நெக்ஸ்ட் ஒன் யாரா? நெக்ஸ்ட் ஒன்னு இல்லடா, 2
ஒரு வளர்ச்சினாலே 10 பேர் பாதிக்கப்படதாங்க செய்வாங்க. அது இல்லாம நடக்காதுங்க. அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு உரிய இழப்பீடு பெற்று தரனால தான் அட் லாஸ்ட் மனுஷன் வாழற பூமி யாருக்கு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். நீ என்னதான் பட்டா வச்சிருந்தாலும் சரி, லாஸ்ட்ல கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்காக மக்கள் தேவைக்காக நான் இது பண்ணணும், எனக்கு தேவைன்னா கொடுத்துதான் ஆகணும். பெரிய பேத்தியா உணர்ந்த தருணம். யாரா அவங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க? டேய் பைத்தியம்டா, இவங்க பெரிய பிசினஸ் மேன்ரா. அப்படியே தொழில் பண்றாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுப்பது, திமுகவுக்கு சொம்பு தூக்குவது, திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பது போன்ற மக்கள் சேவை செய்து நாள் ஒன்றுக்கு ரூபாய் 200 பெற்று ஆளுக்கு 100 என்று பிரித்துக் கொள்வார்கள். அந்த 100 ரூபாயில் 1 ரூபாய் குறைந்தாலும் உடனே அடித்துக் கொள்வார்கள். இதுதான் ஷேர் மார்க்கெட் போல இருக்கு. ஆமா, இது எவ்வளவு பெரிய பிசினஸ். 10 பேர்ல இவனுக்கு வர்றதுனால சின்னதா இவனுங்களை பத்தி பேசுறோம். இவனுங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வீடியோ போடுவோம், அதுல இவனுங்களை பத்தி தெளிவாவே பேசுவோம். லாஸ்ட் மனுஷன் வாழற பூமி யாருக்கு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். 2 பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. அடுத்து திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளியை தான் பார்க்க போறோம். சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. என்னடா சொல்ல வராங்க? அது கொஞ்சம் ஆபாசமா தான் சொல்றான். Stop it. You are crossing your limits. அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, திமுக ஆட்சியில் இல்லைன்னா கஷ்டப்பட்டு நின்று ஓடி ஆடி ஊழல் பண்ணுவானுங்க. திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா படுத்துக்கிட்டே ஈஸியாக ஊழல் பண்ணுவானுங்க. அதை தான் சிம்பாலிக்காக சொல்ல வரான்னு நினைக்கிறேன் நான். மச்சான் இந்த ஆளை கலாய்க்காதா? ஏன்டா? இவர் சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து மக்களை ஒன்று சேர்த்து வர்றான். இதுக்கு இந்த ஆளை காரியத்துப்பத்துக்கு தான். அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, டே மச்சான், அடுத்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம், வீடியோக்குள்ள போகலாம். டேய் நமக்கே ப்ரமோஷன் தேவைடா, நம்ம யாருடா ப்ரமோஷன் பண்ண போறோம்? காஸ், வீட்டில் இருந்தபடியே 1000 ரூபாய் சம்பாதிக்கணுமா? டிவிக்கையும் விஜய்யும் கிட்டி வீடியோ போடுங்க. ஒரு வீடியோக்கு 200 ரூபான்ட்டு ஒரு நாளைக்கு 5 வீடியோ போட்டிங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். மச்சான் ஃபேக் ப்ரமோஷன்லாம் பண்ணதுறான். ஃபேக் ப்ரொமோஷன் இல்லடா, விஜயும் டிவிக்கும் திட்டி வீடியோ போட்டா 200 ரூபாய் திமுக இருந்து தராங்க. ஏன் நம்ம ஷர்மிளா காலமே அப்படிதான் சம்பாதிக்கிறாங்க. என்னடா சொல்ற? நம்மளதான் வீடியோ பாருங்க. நடிகர் விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை உச்சத்துல இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் உண்ணாவிரதம் இருந்து நிதி உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நிதி வசூல் பண்ணாங்க. நம்ம நடிகர் விஜய் எவ்வளவு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 500 ரூபாவா? பாருங்க, இத வச்சுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால விஜய கலாய்ச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000. என்னடா விஜய் உண்மையாக 500 ரூபாய் கொடுத்தாரா? இல்லடா, விஜய் ரசிகர் மன்ற சார்பாக யாரோ ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது விஜய் தான் கொடுத்தாருன்னு சொல்லி பைத்தியம் பேசிட்டு இருக்கு. இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். பாயிண்டே இல்லாம பாயிண்டா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு பைத்தியம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம பேசிட்டு இருக்குது. அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பாயிண்டே இல்லாம பாயிண்டா பேசுறதுன்ட்டு இதுகிட்ட கொண்டு போய் மைக்கு கொடுத்தா எப்படி வாங்கி வச்சு எடுத்து வச்சிருக்குன்னு கொஞ்சம் பார்க்கிறீங்களா? இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு ஒரு வீடியோ போடுறாரு ஒரு அரசியல் தற்குறி. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன்பா, உன் பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகாருக்கோ அனுப்பி பாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 24 மணி நேரம் மணிப்பூர்ல விட்டு பாரு, அவங்க நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு. மேடம் என்ன சொல்றாங்க? யூபி பீகார் மணிப்பூர்ல எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இல்ல, இங்க இருக்கு. அங்க இல்ல, இங்க இருக்கு. இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்ல. எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கு மாநிலத்துல எதுக்கு நீங்க வந்து ஆட்சி பண்றீங்க? தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் பேசணும். இங்க தமிழ்நாடு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, அதை விட்டு வெளி மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்றதை வச்சு இங்க பேசக்கூடாது. விஜய் எதுக்கு சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு? அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் வச்சு அந்த கல்லூரி மாணவியை பாலியல் வச்சுட்டாங்க. ஈசிஆரில் காரில் போயிட்டு இருந்த பொண்ணை திமுக கொடியை வச்சு துரத்துனாங்க. 7 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய கற்பழிச்சிருக்கிறாங்க. டீச்சர் ஒரு ஆசிரியர் குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. இந்த போன மாதத்துல வந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது. அதனால விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு. இல்லாததெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, இருக்கிறதானே சொல்றாரு. இங்க இருக்கா இல்லையான்னு தான் நீங்க பேசுறமே தவிர அங்கே நடக்கிறத பத்தி நீங்க இங்க பேசவே கூடாது. இப்படியும் சம்பாதிக்கிறாங்க. அந்த பிச்சைக்கார பசங்களை பாத்தியா? குறிக்கோள் இல்லாதவனுங்க, பிச்சை எடுத்து பைப் நடத்துறவனுங்க.
அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இது வரைக்கும் ஆபாச பேச்சாளர்களை பார்த்தோம், தற்கூரி பேச்சாளர்களை பார்த்தோம், ஏன் தலைகண பேச்சாளர் கூட பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஒரு சர்வாதிகாரி பேச்சாளர். என்ன சொல்ற, இது மக்களாட்சி தானே? கொஞ்சம் அங்கேயே பார்க்கண்ணா. தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் என்று நான் அழைத்து சொல்கிறேன். ஜோசப் விஜய் அவர்களே, மன்னராட்சி என்று சொல்கிறீர்களே, தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள். அவர் ஆட்சி செய்தால் மன்னராட்சி தான். என்னடா இவன் ஸ்டாலின மன்னர்ன்றான், திமுக ஆட்சியை மன்னராட்சின்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கலைஞர் பேர்ல ஒரு அந்தப்புறம் கட்டணும்னு சொல்லுவான். தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான். அப்போ போஸ் இல்லடா, லூஸ் தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள். ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். எப்படி எத்தனை தடவை அடிக்கிறது, எவ்வளவு சொல்றது, மாத்திக்க மாட்டோம். அடிக்க தம்பி, எழுதிட்டீங்க, போர் அடிக்குதுடா. அத்தியாரா மச்சான். அடுத்து சிறந்த அறிவாளிக்கு பிறந்த ஒரு மிக சிறந்த முட்டாள். ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவான்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. டவுட்டே இல்ல, இது கன்ஃபார்மா மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஏசான கேஸ் நினைக்கிறேன். இப்பதானா தெரியுது இதே நீ மிகச்சிறந்த முட்டாள்னு சொன்னேன்னு. தெரியுதா? விஜய் அவர் சம்பாரிச்ச காசுல அவர் ஃப்ரெண்டு கூட அவரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறாரு. இது அவரோட பர்சனல். இதை போய் நீ மேடையில வச்சு பேசிய முட்டாள். உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட தான் அவரோட ஃப்ரெண்டுக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாரு. ஏன் அதை பத்தி பேசுவியா? அதை பத்தி மேடம் பேச மாட்டாங்க. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் வந்து சேகர் பாபு ஐயா அவர்கள். போய் சொல்லாத வர்றதெல்லாம் போய் டிவி போட்டு அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 நிமிஷம் கை தட்டிட்டே இருப்பேன். இத பார்த்தா கை தட்டி சிரிச்சுச்சான். லூசுடா, லூஸ் இல்லனே, மெண்டலு. அடுத்து யாரா? அடுத்து பிரவீன் சுல்தான் அவர்கள். தமிழ மட்டும் ஒரு மாதிரியா இருப்பான். அவன் எதுக்கும் அடங்க மாட்டான், சரிம்மா. ஆனா சரின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள அவன் எதுவும் செய்ய மாட்டான். அவனுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு. சினிமா பார்ப்பான், ரசிப்பான், ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தெரியுங்க, அவனுக்கு ரேஷன் கார்டுல அப்பா பேர் தான் இருக்கணும்னு தெரியும், நடிகன் பேர் இருக்க கூடாதுன்னு தெரியும். அவனுக்கு தெரியும். இவங்க நல்லா இருந்தாங்க. ஏன் நம்ம அப்படி ஆயிட்டாங்க திடீர்னு? லூஸ் கிட்ட வீடியோ பார்த்து இப்படி ஆயிட்டாங்க. என்னடா பேசுறாங்க அவங்க? எம்ஜிஆர் நடிகர் இல்லையா? இல்ல அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுன்னா கேரளா கர்நாடகா மக்களை ஜெயிக்க வச்சாங்க. ஏன் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டவங்க ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து ஓட்டு போட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அது இந்த இவங்க தமிழன் சொல்லுவான்னு செய்ய மாட்டாங்க, தமிழ் நியூஸ் பண்றது காரணம் என்ன தெரியுமா? என்னது? இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வரும் பார்த்தியா, உண்மையான தமிழனா இருந்தால் இந்த மெசேஜை ஷேர் செய்யுங்கள். அந்த மாதிரி பேச்சில் தமிழன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டானா. அதாவது நம்ம பழமொழிலாம் எப்படி கேள்விப்பட்டிருப்போம், உயிரை கொடுத்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றுறவன் தான்டா தமிழன், அப்படிதானே டைலாக் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன, தமிழன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டானா. நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? இவங்க எதுக்கு இப்படி சொல்றாங்க எனக்கு தெரியுது. எதுக்கு? அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் தான் இவங்க சொல்றாங்க தமிழன் சொல்லுவான் செய்ய மாட்டான். எதை சொல்ற? ஆமா, பூரண மதுவிலக்கு, தமிழன் சொல்லுவான் ஆனா செய்ய மாட்டான். ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு, தமிழன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்கு கிடைக்கும், தமிழன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான். சரிம்மா, அவன் எதுவும் செய்ய மாட்டான். அதுதான் அவன் சொல்றாரு. வீட்லயே வேலை தெரிய மாட்டேங்குது. அதாவது ஓட்டு போடுறதுக்கும் ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறதுக்கு என்ன சம்பந்தம்? மைக்கு கிடைச்சதுன்னா என்ன வேணாது, வாய் உள்ள மைக்கு விட்டு வாந்தி எடுக்கிறதா? எல்லாம் லூஸ் கட்டு பண்ற வேலை தான். என்னத்தையாவது ஃபேஸ்புக்ல எவனாவது அங்கிள் பூமர் குரூப்ல போட்டதை பார்த்துட்டு வந்து பேசிக்கிறீங்க, இன்னைக்கு போயிரு. கடைசியா வந்தா விநாயக். இவங்க எல்லாருக்கும் டஃப் கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தவங்க எடுத்து வச்சிருக்கானா, யார் அது? அவன் தான் கோமாளி கோவன். டேய், இவன் இந்த அதிமுக ஆட்சியில 3 டாஸ்கா இருக்க 3ன்ட்டு எல்லா இடத்துலயும் பாட்டு பாடி சுத்திட்டு இருந்தவன் தானே இவன். ஆமா, இப்பதான் திமுக ஆட்சி வந்துச்சுல, டாஸ்மார்க் முடலன்னு சொல்லிட்டு இவன் மூடிட்டு போயிட்டாமாப்ல. அதான் 4 வருஷமா ஆளை காணுமா? இப்ப கூட ஏதோ லாஸ்ட் ஒரு வீடியோ வந்திருக்காங்க, அந்த கிளிப்பை பார்ப்போம். நீ உன்னுடைய அந்த பொண்ணு ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன, இதெல்லாம் பர்சனல் லைஃப் சொல்ற வேற வழியில சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த பையன் உருட்டு போயிருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன, அந்த விமானத்துல நீ இருந்த,
இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, அது யார் தெரியுமா? அதோட உட்பி. அமித்ஷா இல்ல வேற எந்த ஷா வந்தாலும் இங்க நுழைய முடியாதான்னு சொல்றீங்க, நான் திரிஷா கூட வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பையன் கேட்டானே. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட கொடுத்த மாதிரியா இருக்குது. சத்யராஜ் பொண்ணு பேசுனத வாங்கி இது அப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, திரிஷா ஒரு நடிகையா இருக்கிறதுனால நீ தப்பா பேசுறியா, இல்ல ஒரு பொண்ணும் ஆணும் தனியா விமானத்துல போனதுனால நீ தப்பா பேசுறியா, இல்ல நீ பொதுவாகவே எல்லாரையும் இப்படிதான் தப்பா பேசுவியா, இல்ல திமுக கிட்ட காசு வாங்கினா யாரை எப்படி வேணா பேசுவியா? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல தற்குறி பேச்சாளர், தலைகண பேச்சாளர், ஆபாச பேச்சாளர், ஒரு சர்வாதிகாரி பேச்சாளர், 200 ரூபா பேச்சாளர், எல்லாரும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா இப்ப திமுக வந்து நிக்குது மச்சான். அப்பா, இந்த 10 பேருக்கே பெல்லி நிமிந்துருச்சு. அடுத்து 10 பேர் எடுத்து எப்படி செகண்ட் பார்ட் போறதுன்னு தெரியல. மறுபடியும் பார்ட் 2 போட போறியா? ஆமா, இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா பார்ட் 2 போட போறேன். பார்ட் 2 போறதுக்குள்ள நம்மள போட்டு வருது. பீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.